எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர்னு சொல்லிட்டு அதே ஊரில் தான் இருக்கும். அதே ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு சத்திரம்னு சொல்லலாம். நம்ம ராஜாக்கள் காலத்தில் வழிபட்டதாக சொல்கிறாங்க. முன்னாடி ஒரு சிறு அமைப்பில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ராஜாக்கள் வந்துட்டு அங்கே வணங்கிட்டு இங்கே வந்துட்டு ஓய்வு ஏற்படுறதா சொல்லிட்டு இங்கே இருக்காங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் முளைச்சி, ஒரு ஆலமரம் முளைச்சி ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அழிகிற நிலைமையில் இருக்குது. இன்னும் ஓரிரு ஆண்டுகளை ஃபுல்லாக அழிஞ்சிரும். அந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்குது. உள்ள கல்வெட்டுகள்லாம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இப்போது என்ன நிலைமையில் இருக்கு பாருங்க. நம்ம ராஜாக்கள் வந்து ஓய்வெடுத்த ஒரு சத்திரம், ஒரு மண்டபம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு தான் இங்கே என்ன கடவுள் இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்துட்டு தான் வணங்கிட்டு இங்கே ஓய்வு எடுப்பறதா சொல்கிறாங்க. பாருங்களேன், இந்த இடத்துல என்ன கடவுள் இருந்திருப்பாங்க, மன்னர்கள் யாரை வணங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்டில் சொல்லுங்கள். நான் பாருங்களேன், புல்லு எல்லாம் முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் போட்டு வச்சு எவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்காங்கன்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக எதாவது பராமரிச்சிருக்கலாம். ஏதாவது இதை பராமரிக்காமட்டதுனால மேலே வந்து அதனுடைய வேர்கள்லாம் பாருங்கள், அந்த இடத்துல எப்படி தெரிஞ்சு பாருங்களேன். உள்ளே நிற்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் சடனாக இங்கேருந்து என்ன ஆகுன்னு தெரியுதுலாம் பாருங்கள். அந்த மரத்தோட வேர்கள் பார்த்திங்களா எப்படி தெரியுதுன்னு. ஆலமரத்தோடைய வேர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சிட்டு இருக்கு ஃபுல்லாக. இந்த இடம்லாம் இடிஞ்சு விழுந்துடுச்சு பாருங்க. அந்த இடத்துல 2 யானைகள் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி தெரியுதுங்களா. அது எவ்வளோ அழகாக அப்படியே வரைஞ்சிருக்காங்க. இத்தனைக்கு இது ஒரு மெயின் ரோட்லேயே இருக்குங்க. அதனுடைய ஆலமரத்துடைய வேர்கள்லாம் தெரியுதுங்களா அப்படியே. பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் நிறையா வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மன்னர்கள் வழங்கியதை நான் கண்டுக்காமல் இப்படி அழிச்சிட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி சின்னதாக தான் எங்கேயாவது மரம் வளர்ந்தால் அந்த மாதிரி மரம் வளர்க்கறதுனால தான் நான் இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி மண்டபங்களையும் கோவில்களையும் அந்த மாதிரி மரம் வளர்ந்துருந்தால் அது சின்னதாக இருக்கும்போதே அகற்றிட்டா இவ்வளோ பெருசு வளர்ந்து வந்து இப்போ ஒரு மண்டபம் அழியுது இல்லைங்களா. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏதாவது இந்த காணொலி பார்த்துட்டு யாராவது வாய்ப்பு இருந்தால் அதாவது பண்ணி பாருங்க. கொஞ்சமாவது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஆலமரம். அதனுடைய வேர்கள்லாம் எப்படி தெரியுது பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கனவை எழுதி பற்றி ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு மண்டபம், ஒரு சத்திரம் அழியாமல் பாதுகாப்போம். நன்றி.